ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கா கஷ்டமாக வந்திருக்கா அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் இன்னைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் டேப்பில் வந்து ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஓவராலாக கொஸ்டினில் வந்து எல்லாரும் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பில்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஸோ முடிஞ்சாலும் ஏதோ ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதி ரைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அதுக்குரிய ஒரு டெஃபினேஷனும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் முடிஞ்சாலும் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து பயப்படாதீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களை மாதிரியே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாருமே பயப்படாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் டேப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு எப்படி கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தோன்றதை மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியிருக்க அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் எழுதிய கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் ஆகும். ஸோ அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ கொஸ்டின் ஒரு சில டைம் ஈஸியாக வரலாம், கஷ்டமாக வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சலாம் வந்து எப்படி கேட்டாலும் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்தோடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நேட்டிவிட்டி வந்திருக்கும். ஸோ அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கரெக்டாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நெக்ஸ்ட்டு பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நினச்சிட்டே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் உங்களுக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது. 3 நாள் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு 2 நாளே போதும் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 நாள் இல்லை 1.5 டேஸே உங்களுக்கு போதும். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு 2 நாள் வந்து டைம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் படிக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்சாலும் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 2 டேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு 1 டே வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து டைம் ஈக்குவல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஓவராலாக கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நீ கொஸ்டின் எப்படி வந்திருக்குங்கிற மறக்காமல் நம்ம சேனலில் ஓட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஓவராலாக இன்றைக்கி எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எழுதியிருக்க மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.